சொகுசு பங்களாவில் நடந்தது என்ன? ஒரு இரவுக்கு 1 லட்சம். உள்ளே புகுந்த காவல்துறை. அதிமுக பின்புலத்தில் தப்பித்த பெண். யார் இந்த ரஞ்சனா நாச்சியார்? பல்வேறு ஆச்சரியமூட்டும் தகவலுடன் இன்றைய வீடியோ. எங்க மாமனார் என்ன போட்டு அடிப்பாரு, கேவலமா பேசுவாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களை தாக்கியதன் மூலம் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதள பக்கங்களில் வைரலாகி வருகிறார் நடிகை ரஞ்சனா நாச்சியார். பாஜகவை சேர்ந்த 3 ஆண்டுகள் மட்டுமே ஆகும் நிலையில் அதற்கு முன்னரே குடும்ப தலைவி என்ற பொறுப்பிலிருந்து நடிகை அவதாரம் எடுத்துவிட்டார் ரஞ்சனா நாச்சியார். அதுவும் அவருக்கு கிடைத்த முதல் வாய்ப்பே சன் டிவியில் ஒளிபரப்பான குலதெய்வம் சீரியல் தான். இது ஒருபுறம் இருக்க, ரஞ்சனா நாச்சியார் குறித்த பல்வேறு ஆச்சரியமூட்டும் தகவல்கள் சார்லஸ் என்ற வழக்கறிஞர் ஆதாரங்களுடன் நக்கீரன் நேர்காணலில் பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் தனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சர்வீஸ் வழங்குவதாக மெசேஜ் வந்ததாகவும் அதை தொடர்பு கொண்டு விசாரித்த பொழுதுதான் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தது என சார்லஸ் தெரிவித்துள்ளார். 30,000 முதல் 3 லட்சம் வரை விபச்சார பெண் அழகிகள் எங்களிடம் உள்ளனர். இதில் யார் வேண்டும் என்று செலக்ட் செய்து கொள்ளுங்கள் என்று 50க்கும் மேற்பட்டோரின் புகைப்படங்கள் அனுப்பி வைத்தனர். கவியரசன், முருகப்பெருமாள் என்கின்ற இந்த 2 நபர்கள் தான் இந்த சேவை மற்றும் புகைப்படங்களை அனுப்பி வைத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கறிஞரான சார்லஸ் இந்த பெரிய கேங்கை எப்படியாவது காவல்துறையிடம் சிக்க வைக்க வேண்டும் என்று பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்களை நம்ப வைத்து ஒரு தனியார் காஃபி டேவுக்கு வரவழைத்துள்ளார். அங்கு வந்த பின்னர் தான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கவியரசன், முருகப்பெருமாள் மற்றும் ரஞ்சனா நாச்சியாரும் அங்கு வந்ததாக தெரிவித்துள்ளார். எனினும் சந்தேகம் தீராத வழக்கறிஞர் சார்லஸ், மேடம் ரிலேஷன்ஷிப் சர்வீஸ் நடத்துறீங்களா என்று நேரடியாக கேட்டுள்ளார். அதற்கு ரஞ்சனா நாச்சியாரும், ஆமாம் சார், நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் அதிர்ச்சி அடைந்த சார்லஸ் முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் ரஞ்சனா நாச்சியார் மற்றும் சிலரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இவை அனைத்திற்கும் என்னிடம் போட்டோ ஆதாரங்கள் உள்ளதாக சார்லஸ் தெரிவித்துள்ளார். சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விடிய விடிய விசாரணை நடத்திய பின்னர் கவியரசனையும் முருகப்பெருமாளை மற்றும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரஞ்சனா நாச்சியாருக்காக அதிமுகவில் இருந்து சில முக்கிய புள்ளிகள் காவல்துறையினரை தொந்தரவு செய்து வழக்கு பதியாமல் செய்ததாகவும் சார்லஸ் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி சமூக அக்கறை கொண்டவராக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியதுடன், சென்னையில் மாணவர்களை அடித்தது போல மதுரை, ராம்நாடு, பரமக்குடி போன்ற இடங்களில் உங்கள் வீரத்தை காட்டுங்கள், நாங்களே உங்களுக்கு வீரமங்கை பட்டம் தருகிறோம் என்று வழக்கறிஞர் சார்லஸ் தெரிவித்துள்ளார். வீடியோ பற்றிய கருத்துக்களை நமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.